இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தம் முதல் ஆராதனை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 10வது மாதத்திலே இந்த முதல் தேதி ஆராதனை தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறார். நாம் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை நம்மளை நடத்தி வந்த இம்மானுவேல் இனியும் வரப்போற நாட்களில் எபினேசராகவே நம்மளை நடத்த போகிறார். ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாத கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றி 100க்கு 100 நன்மை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? அன்றைய பரலோக பிதாவே, நன்மையான வாக்குத்தத்த ஆராதனைக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய 10வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே அதிகாலையிலே சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உண்மை நம்பிக்கை கைவிடப்படார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் குறைவிலே நடக்க போறீங்கப்பா, நாள் சென்று நடக்க போறீங்க. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். மகிமையானவர்கள் எனக்கு செய்தார் என்று சொல்லி உடைய நாமத்தை பறைசாற்ற கர்த்தர்கள் கிருபை தந்திருக்கிறீர்கள். அதற்கு சொல்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் ஆராதனை முழுவதும் நீ நடத்தி மகிமை அடைய எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் சொல்கிறோம். என்று இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட நாம் கரங்களை தட்டி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? என்
எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் உண்டானால் அவர் உங்களை என்னையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எதிர்ப்புகளுக்கெல்லாம் நீங்களாக்கி விட்டான். வேதவசனம் சொல்லுகிறபடி இந்த மாதத்திலே கர்த்தர் வருகிற எல்லா இடுக்கண்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா இன்னல்களுக்கும் நீக்கி விடுவிக்கிற நம்பிக்கை தேவனாய் இந்த உண்டாக ஆராதனை உங்க சமூகத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெருமையை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே. சிறுமைப்பட்டோரை நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்பிக்கை இழந்து நிற்கிறீங்களா? நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ கர்த்தர் இந்த ஆராதனை உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஓ உனக்குள்ள இருக்கிற சிறு நம்பிக்கை உன் வாழ்க்கையில ஒரு மேன்மைக்குள்ளே கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமா? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ஒன்றே ஒன்று நீங்க செய்யணும், நம்பிக்கையுடையவர்களாய் ஓ நம்பிக்கை இழந்து விடாதபடி நம்பிக்கையில் நாயகத்தை கரம் பிடித்து அவரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரே அவர் உன் வாழ்க்கை நம்பிக்கை நங்குரமாய் இந்த மாதத்தில் இருக்க போகிறார். ஒருவேளை உன் வாழ்க்கை பட்டது அசைந்து விடுமோ, என் வாழ்க்கையில இந்த மாதத்துல என்ன நடக்குமோ, என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே, இருக்கிற சூழல்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். இந்த ஆராதனை பார்த்து சொல்றார், மகளே மகளே, உன் வாழ்க்கையில நானே நம்பிக்கை நங்குரமா வந்திருக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையின் படகுல நீ என்னை அமர விடுவாய். ஆனால் நான் அக்கறை கொண்டு சேர்க்கிறவர் உன் கூட இருக்கிற என்பதை மறந்து போகாதே சொல்லி இந்த ஆராதனை உங்களுக்கு ஈடுபடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே. ஆமென், ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க பல சொல்லுமா? உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க பல உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க பாய்வன் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அமடலி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க போலது நாட்டுது உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க போய் நம்பிக்கை என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர சொல்லுமா? என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுவீங்க, நீங்க தான் எனக்கு புகழிடம், நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த மாதத்துல 31ஆம் தேதி வரையிலும் நம்பிக்கையின் தேவன் உங்களை நடத்துவதை கண்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஓ கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் என்று சொல்லி இந்த மாதத்துல கர்த்தர் செய்வார். நீங்க நின்று கர்த்தரை துதிக்கிறீர்கள். ஓ இந்த மாதங்களை துதிக்கிற மாதமாய், நம்பிக்கை அறிக்கப்படுகிற மாதமாய், நீ எதிர்பார்ப்பதை தீர்த்து கொடுக்கிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில உங்க கராட்சி பிடித்து நான் செய்து முடிப்பேன் சொல்லி வாக்கு விடுகிறார். அந்த ஆராதனையின் தேவனுக்குள்ளாக நம்மளை முற்றிலுமா ஒப்பு விடுக்குமா? நம்பிக்கையின் தேவனுக்குள்ளாக நம்மளை முற்றிலுமா அர்ப்பணிப்போமா? கரங்களை வைத்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீங்க என்ன நடத்துங்கப்பா, இந்த மாதம் முழுவதும் நீங்க நடத்துங்க. நீங்க என்ன நடத்தாவிட்டால், நீங்க என்ன நடத்தாவிட்டால் என்னால இந்த மாதம் முழுவதும் கடந்து போகவே முடியாது. ஓ ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்பா நீங்க கரம் பிடித்து நடத்துங்க. கரம் பிடித்து நடத்துவா, கண்மணி வீசி நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா,
சொல்லுவாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இந்த மாதம் முழுவதும் நீங்க நடத்த போறீங்க, நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிற்பறைவிட்டு நடத்த போறீங்க, நாங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய முகங்களை பிக்கப்பட விட மாட்டீராண்டவரே, அதற்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை நாயகன், நம்பிக்கை நங்கூரமா ஒரு வாழ்க்கையை நடத்தி நீர் மகிழ்ச்சியின் சாட்சியை உண்டாக போகிறீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆளுகையை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேலைகளை சந்தித்து கொண்டேகளோடு பேசுங்க. நாங்கள் கேட்க ஆயத்தமாய் அமர்ந்திருக்கிறோம்ப்பா. அப்படி வார்த்தை இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போதுமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆகியவர்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாமத்தினாலே உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இந்த 10ஆம் மாதம் முதல் நாள் ஆராதனையிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 9 மாதங்கள் எத்தனை ஆச்சரியமாய் கர்த்தர் நடந்தினார். இந்த 10ஆவது மாதத்துல மிகுந்த ஆச்சரியமாய் நடத்த போகிறார். அவர் என்ன சொல்லி உனக்கு ஒப்பு கொடுக்கிறார் தெரியுமா? திரும்ப கட்டுமே. அல்லேலூயா. என்னதுங்க? திரும்ப கட்ட போகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாமா? எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசிப்பவர்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலை கொண்டது. திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லும் பொழுது அதில் சில காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அதை தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். திரும்ப கட்டுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது திட்டவட்டமான உறுதியான வாக்குறுதியை கேட்கவும் பார்க்கவும் உணரவும் முடிகிறது. ஹல்லேலூயா. எப்படிங்க? திட்டவட்டமான உறுதியான வாக்குறுதியை கேட்க முடியுது, பார்க்க முடியுது, உணர முடியுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாக்குறுதியை தருகிறவர் யார்? தருபவர் யார்? இருக்கிறவராய் இருக்கிறவரும் பொய்யுரையாதவரும் மனமாறாதவரும் நம் மீட்பருமான தேவனாகிய கர்த்தர் தான் இந்த 10ஆவது மாதத்திலே இந்த முதல் நாளிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், திரும்ப கட்டுவேன். அப்படியானால் இடிக்கப்பட்ட பகுதிகள், உடைக்கப்பட்ட பகுதிகள், சீர்குலைந்த பகுதிகள், நம்பிக்கையற்ற நிலைகள், கண்ணீர், கூக்குரல், வேதனை நிறைந்த இது நிறைவேறாதா என்று காத்திருக்கிற எல்லாவற்றையும் திரும்ப கட்டி எழுப்பி ஒரு நல்ல சாட்சியாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். மனக்குள்ள மனுஷனும் அல்ல, மனபுத்திரனும் அல்ல, சகல ஜீவராசிகளுக்கும் அதிபதியான இவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். உன்னை போல என்னை போல சாதாரண நிலையில் இருக்கிறவர் அல்ல. நம்ம எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நிலைநிறுத்தி இன்றைக்கும் ஆச்சரியமாய் நடத்துகிறார் அல்லவா? என் மகனே மகளை கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அல்லவா? உலகத்தின் முடிவறிந்து நான் கூட இருப்பேன் சொன்னார் அல்லவா? அவர் தான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், திரும்ப கட்டுவேன். ஹல்லேலூயா. ஒரு வேதத்தில் இருக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். நாயின் ஊர் என்கிறதான அந்த ஊரிலே நடந்த ஒரு சம்பவம். அதிலே ஒரு மரித்த வாலிபனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கும். என்னங்க, முதல் நாளில் இப்படி ஒரு சத்தியமா இல்லங்க? அதுலதாங்க உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. திரும்ப கட்டுவேன் என்கிற சத்தியத்தை கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா.
முதலாவது இந்த பகுதிகளில் இந்த 11 to 15 வசனங்களில் என்ன இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதான ஒரு காரியம், மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. என்னதுங்க? மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. இரண்டாவது, நம்பிக்கையற்ற நிலையும் நம்பிக்கையும் ஒன்றை ஒன்று அங்கே சந்திக்கிறது. மூன்றாவதான ஒரு காரியம், முடிவடைந்த காலம் எதிர்காலம், எதிர்காலத்தின் துளிரும் சந்திக்கிறது. அதாவது முடிவடைந்த காலம் எதிர்காலத்தின் துளிரும் சந்திக்கிறது. 4, இழப்பும் தவிப்பும் கண்ணீரும் கிறிஸ்துவின் வல்லமையை சந்திக்கிறது. மீண்டும் நான் சொல்லட்டுமா? மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. 2, நம்பிக்கற்ற நிலையும் நம்பிக்கையும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. முடிவடைந்த காலமும் எதிர்காலத்தின் துளிரும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. 4, இழப்பு தவிப்பு கண்ணீரும் கிறிஸ்துவின் வல்லமையை அங்கே சந்திக்கிறது. இதைதான் அந்த நாம் வாசித்தோம் அல்லவா, லூக்காவின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட சங்கதி. அந்த நாயின் விதவையின் மகன் மரித்த அந்த மரண ஓலத்தில் இருந்து உண்டாகிற சத்தியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப கட்டுவேன் என்றுதான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அந்த பெண்ணின் நிலைமை, அதாவது மகனை இழந்த அந்த தாயின் நிலை என்ன என்பதை ஒரு 3 குறிப்பாக பார்த்து மற்ற காரியங்களுக்குள்ளாய் நாம் செல்ல போகிறோம். முதலாவது, ஏற்கனவே கணவனை இழந்த மனைவியின் குமுறுதலின் சப்தம் அங்கே உண்டாகிறது. இரண்டாவது, நம்பிக்கையின் எதிர்காலமாய் இருந்த மகனை இழந்த தாயின் குமுறுதலின் சத்தம் அங்கே உண்டாகிறது. மூன்றாவது, அடுத்து என் வாழ்விலே என்ன இருக்கிறது என்ற நிலையிலே நின்ற அந்த பெண்ணின் குமுறுதலின் சத்தம் அங்கே உண்டாகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இப்படிதான் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மறித்து போன நிலையிலே, ஏன் பாடை கட்டி தூக்கி அந்த சடலமா இருக்கிற சூழ்நிலைகளை அடக்க செய்கிற நிலை கூட உண்டாகிவிட்டது. கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாகுலத்தோடு, சஞ்சலத்தோடு, மன துயரத்தோடு கூட இது எப்படி மாறும், இது ஒரு விமோசனம் உண்டாகுமா என்று சொல்லி நீ கலக்கத்தோடு இந்த மாதத்தில் உன் அடிச்சு விட்டுகிற இந்த 1ஆம் தேதி எடுத்து வைத்திருக்கிறாய் அல்லவா? இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்குள்ளாக உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். மரணமும் ஜீவனும் ஒன்றை கொண்டு சந்தித்தது போல இன்றைக்கு ஒரு அரிய சந்திப்பு இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே உண்டாகிறது. நம்பிக்கையற்ற நிலையில் நம்பிக்கை ஒன்றை கொண்டு சந்தித்தது போல உன் வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஒரு சந்திப்பு உண்டாகிறது. முடிவடைந்த காலமும் எதிர்காலத்தின் துளிரும் ஒன்றை கொண்டு சந்தித்தது போல இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே உனக்கு ஒரு சந்திப்பு உண்டாகிறது. இழப்பும் தவிப்பும் கண்ணீரும் கிறிஸ்துவின் வல்லமையை சந்திக்கிறது, ஒன்றை கொண்டு சந்திக்கிறது போல உன் வாழ்க்கையிலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஹல்லேலூயா ஒரு மகா பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கணவனை இழந்த நம்பிக்கையற்ற நிலைமை, நம்பிக்கைக்குரிய மகனை இழந்த நிலைமை, அடுத்து என் வாழ்வில் என்ன நிலை என்று சொல்லி கதறுகிற ஒரு நிலை. என் அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட மகா பயங்கரமான மன உளைச்சலுக்குள் தள்ளப்பட்ட நிலைமையிலே ஒருவேளை நீ யாராகிலும் ஒருவர் அல்லது இங்க இருக்கிற அநேகர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்திலே மறித்து போன நிலைமை, சடலமாக பாடை கட்டி தூக்கி போகிற நிலைமை, அடுத்து புதைப்போ அல்லது எரிப்போ என்கிற நிலைமை இருந்து கொண்டிருக்கலாம். ஏதாவது தேவப்பிள்ளையே, ஒன்றை புரிந்துக் கொள். இன்றைக்கு ஒன்றை ஒன்று சந்தித்த அந்த நாளை போல இந்த வாக்குத்தத்த ஆராதனையாகி இந்த முதல் நாளிலே இந்த 10ஆம் மாதத்திலே எடுத்து கட்டுவேன் என்று சொன்னார் அல்லவா? அப்படியாக ஒரு வாழ்க்கையை எடுத்து கட்ட போகிறார். இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கலாமா? கிறிஸ்துவின் செயல் எப்படி அங்கே தென்பட்டது, வெளிப்பட்டது, அது எப்படி அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் மாறினது என்பதை நாம் பார்க்கலாமா? முதலாவது,
மறைத்து போனவர் புதைப்பதற்கு ஆயத்தமாகி புறப்பட்டு வருவதை கிறிஸ்து பார்க்கிறார். எப்படி பார்த்தாருங்க? மறித்து போனவர் புதைப்பதற்கு ஆயத்தமாகி புறப்பட்டு வருகிறதை கிறிஸ்து பார்க்கிறார். இந்த முதல் நாள் 10ஆம் மாதத்துல இந்த வாக்குத்தத்த ஆராதனையில எடுத்து கட்டுவேன் என்று சொல்லி உனக்கு வாக்கு கொடுத்தார் அல்லவா? அவர் உன்னை எப்படி தெரியுமா பார்க்கிறார்? நீ மறித்து போன ஆசீர்வாதங்களோடு பாடை கட்டி இதை புதைத்து விட்டால் வேறு ஒன்று கிடைக்குமோ கிடைக்காமல் போகுமோ என்கிற நிலையிலே உன் ஆசீர்வாத இழப்புகள் தவிப்புகள் மறித்து போன நிலைகளை நீ சுமந்து கொண்டு வருகிறதை இந்த முதல் நாள் ஆராதனையிலே 1ஆம் தேதி இந்த 10ஆம் மாதத்திலே வாக்குத்தத்த ஆராதனையிலே வந்து இருக்கிற உன்னை அவர் பார்க்கிறார். 2வது, பாடையை வீட்டிலிருந்து தூக்கிய பின் புதைத்திடும் இடத்தில் மட்டும்தான் இறக்கி வைப்பாங்க. இடையில என்ன பண்ண மாட்டாங்க? பிரேக் பண்ணவே மாட்டாங்க. அதை கீழே இறக்கி வைக்க மாட்டாங்க. அது ஒழுங்கு இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் பாடையை வீட்டில இருந்து தூக்கி புதைக்கிறதுக்காக புதைப்பின் இடத்தில் இறக்கும்படியாக அவர்கள் போகும் பொழுது கிறிஸ்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறல்ல இந்த ஆராதனைக்குள்ள, இந்த கவனித்தை கேட்டுக் கொண்டிருக்கிறல்ல, நீ பார்த்துட்டு இருக்கிறல்ல, நான் தூக்கிட்டேன் இந்த செத்து போன அனுபவங்களை எங்க போய் இறக்கி வைக்கிறது? வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அது வரைக்கும் நான் தூக்கி போகணுமே என்று பாரத்தோடு வந்திருக்கல, உன்னை வழிமறைத்து போய் சரவத்தை புதைக்கும் அல்லது எரிக்கும் இடத்தில் மட்டும் செல்லக்கூடாதபடிக்கு இடையிலே உன்னை சந்தித்து பாடையை இறக்கி வையுங்கள் என்று சொல்லுகிற ஒரு நல்ல நிலைமை. அப்படியானால் அங்கேதானே தேவனாகி கர்த்தர் உன்னை எடுத்து கட்டுகிற ஒரு நிலை ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. 3வது ஒரு விஷயம் என்ன நடந்தது? சகல ஜீவனுக்கும் அதிபதியானவரும் மனதுருக்கத்தின் தேவனுமானவர் சந்தித்த பின்ன என்ன நடக்குதுன்னா, பாடையை இடையில இறக்கப்படுகிறார். அவங்க இடையில இறக்கி வைக்க மாட்டாங்க. ஆண்டவராகிய கிறிஸ்து சகல ஜீவன்களுக்கும் அற்புத அடையாளங்களை நிகழ்த்துகிறவரும் இல்லாதவர்களை இருக்கும்படி அழைப்பிக்கிறவரும் மறித்த நிலையில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்கிறோமாகி கிறிஸ்து சந்திச்ச பிறகு அந்த பாடை இடையிலேயே என்ன பண்ணிடுறாங்க? இறக்கி வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க இறக்கின பிறகு ஹல்லேலூயா ஒரு புது ஜீவனை மரணத்தை தழுவிய பெற்றுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அந்த பாடை அவர் தொட்டவுடனே வாலிபன் பிள்ளைத்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீ என்னென்ன ஆசீர்வாதங்கள் மறித்த நிலைமையில் இருக்கிறதோ அவைகளுக்கு நீ பாடை கட்டி விட்டாய், ஒரு முடிவு கட்டி விட்டாய். இனி ஒன்றும் முடியாது. கட்ட சொல்லுகிறார், இறக்கி வைமா, இறக்கி வையா என் மகனே, மகளை இறக்கு, நான் அதை தொடுபடியாக இறக்கு. Jesus, praise God, hallelujah. இன்றைக்கு மறித்து போன சகல காரியங்களிலும் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே எடுத்து கட்டுவேன் என்று சொன்ன இஸ்ரவேலின் தேவனாகிய முன்னிப்பார் எடுத்து கட்டி என்ன செய்கிறார் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு புது ஜீவனை கொடுக்கிறார். ஒரு புது ஜீவனை கொடுத்து நியூ கிரியேஷனாக புது படைப்பாக மாற்றுகிறார். இனி சோர்ந்து கொள்ளாதே, கலங்காதே, திகையாதே. நானும் தேவன் என்று சொன்னார் அல்லவா? அந்த மீட்பார் இன்றைக்கு ஒரு காரியங்களை எடுத்து திரும்பவும் கட்டி நிலைநிறுத்த போகிறார். அதை தானே இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். எப்படி தெரியுமா? திரும்ப கட்டுவேன் என்று சொன்னாரல்லமா, எடுத்து கட்டுவேன் என்று சொன்னாரல்லமா, அந்த திரும்ப கட்டுவேன் என்று சொன்னவர் எரேமியா 30:18 சொன்னாரல்லமா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவன் நகரம் தன் மண்மீட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல வைக்கப்படும்.
ஆமென். திரும்ப கட்டுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது திட்டவட்டமான உறுதியான வாக்குறுதியை கேட்கவும் பார்க்கவும் உணரவும் முடிகிறது. திரும்ப உன் வாழ்க்கையை, உன் காரியங்களை, உன் ஆசீர்வாதங்களை, உன் வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் என் அன்பு மகனை, மகளே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, சின்ன பிள்ளை, அப்படி தங்கச்சி, உங்களை பார்த்துதான் இந்த வாக்குத்தத்த முதல் 1ஆம் தேதி 10ஆம் மாதத்திலே உன்னை பார்த்து ஆராதனை சொல்லுகிறான். திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி எவைகளை குறித்து நீ கதறி அழுது நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறாய், அவைகளை பார்த்துதான் சொல்லுகிறான். பாடையை தொட்டது போல உன் நம்பிக்கையற்ற பாடையை, மரித்து போன உன் பாடையை, உன் வாக்குத்தத்தம் செத்து போன நிலையில் இருக்கிற அந்த பாடையை நான் தொடுகிறேன். அது உயிர்ச்சி அடைகிறது, எழும்பும், திரும்பி எனக்கு கிடைக்கும். அன்றைக்கு அந்த வாலிபனை எழுப்பி அந்த தாயின் கருத்துல எப்படி கொடுத்தாரோ அதே போலதான் இந்த 10ஆம் மாதம் முதல் தேதி 2020 தேவனாகிய கர்த்தர் உன் மரித்த சகலவற்றை உயிரடைய செய்து திரும்ப உன் கரத்திலே கொடுக்கிறார். எப்படி திரும்ப கொடுக்கிறாரு? நிறைவேறி முடியும்படியாக இந்த மாதத்திலே உன் கரத்திலே கொடுக்கிறார். நீ இருக்கும் இடத்திலே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று ஆர்ப்பரி. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ சோர்ந்து போயிருக்க, அன்றைக்கு மரித்த வாலிபனின் பாடை சுமந்தது போல எத்தனைய சுமைகளை நீ சுமந்து விட்டாய். இனி இந்த மாதத்திலே நீ சுமக்க வேண்டியதில்லை. Everything is complete in Jesus' name. இயேசுவை நாமத்தினாலே எல்லாம் முடிந்து விட்டது. உன் கரத்தலை மீண்டுமாய் உயிரடைய செய்து கொடுத்து விட்டார், நிறைவேற்றி முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை கொள்வதாக. அல்லேலூயா. பஷக்கரவலதரவலதியாரா. ஓரியா பஷக்கரவலதரவலதரவலமா. அல்லேலூயா. நினைப்பதற்கும் நாம் ஜீவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். சொல்லுமா, நினைப்பதற்கும் நாம் ஜீவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இதை செய்திட்டாங்க. கழிக்கோருவோம், கழிக்கோருவோம். கட்ட சொன்ன வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தை சொல்லி நாம் மகிழ்வோம். கழிக்கோருவோம், கழிக்கோருவோம். காவலை அந்த அம்மா கவலைகள் மறந்து பாடி துதித்தது போல கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கழிக்குற போகிறாய். கவலைகளை செய்தால் கண்களை ஆச்சரியம் என்று சொல்லி எனக்கே நீ பயப்படாதே, உன்னை நீ என் அன்பு மகனே, மகளே, நீ இருக்கிற இடத்திலே தெய்வீக உன்னை உயிரடைய செய்கிறது. உனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை உயிர் உண்டாகும்படியாக அது நிறைவேறி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை நாமத்திலே அனுபவிக்கும்படியாக உன் கரத்தை பலப்படுத்தும்படியாக ஓ ராஜசந்தர வரதுரி நிலமுத்திர வசந்தர வரவா. ஓ உயிர்த்ததை வல்லமை கருத்துமை உயிர்த்தது அம்மமாய் உணர்வை வந்து கொண்டிருக்கிறது. உணர்வை வந்து கொண்டிருக்கிறது. You receive, you receive, you receive, you receive right now. எப்பொழுதே சுதந்திரித்துக் கொள்ளவைகளை பெற்றுக்கொள், உனக்கு சுத்தமாக்கிக்கொள். அல்லேலூயா. அப்பா இயேசுவை
பிரசன்னம் வீட்டில் வல்லமாய் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய சகல காரியங்களுக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நிரப்புகிறது. உள்ளம் துவண்டு போய் விட்டதா? கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவ கனியை புசிக்கும் அந்த நாட்களில் உள்ளே வந்துவிட்டார். அந்த நாள் தான் இந்த மாதத்தின் முதல் நாள். இனி வரும் நாட்கள் எல்லாம் ஜீவ கனியையும் புசித்து பருக போகிறார். உன் தாக்கமும் ஏக்கம், உன் கவலை, உன் துக்கம், உன் கண்ணீர், உன் வியாகுலம், உன் சஞ்சலம் எல்லாவற்றுக்கும் அது பதில் கொடுக்க போகிறது. உடைத்து போன ஆத்துமாவே கர்த்தரின் மகிமையை சொல்லி துதிக்க ஆரம்பி. திரும்ப கட்டுவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை சொல்லி துதி. மறைத்த பகுதிகளிலே கிறிஸ்துவின் ஜீவன் பிரவேசிக்கிறது. Thank you, Jesus. Thank you, Lord. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் காரணத்திலே இந்த முதல் நாள் 10ஆம் மாதம் 2020 இந்த வாக்குத்தத்த ஆராதனையில திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இனி மரித்ததை நாங்கள் சுமக்காதபடி ஜீவனுள்ளதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாங்கள் சுமக்கும்படியா இந்த நாளிலே எங்களை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். Everything's finished என்று சொல்லி எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இந்த மாதத்தோட அப்படியே நான்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுதந்திர வழிகளை சுதந்திரித்துக் கொள்ள செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க கிருபை அளவில்லாமல் மகிமைப்பட உங்க பிள்ளைகள் உங்க நாம மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஷாலாதுரவியாலா எல்லா மகிமை துதி மகே சுதத்தை என் அன்பு பிள்ளைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஸ்நேகம் திரும்ப கட்டுவேன் என்று சொன்ன இஸ்ரவேலின் தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி அவைகளை சுதந்திர வழியை சுதந்திரித்து தனக்கு சொந்தமாக்கி அவைகளை சுமந்து சேனை கட்டி செல்லபடி நீங்க கிருபைக்கு ஆசீர்வதிக்கிறது காய்ச்சி கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் டாடி போதும், ஜீசஸ் போதும், இயேசுவே போதும் நீ சொல்லுகிற அளவுக்கு ஒரு blessing உனக்கு உண்டாக போகிறது. God bless you. wherever you stay, நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன். ஆமென். சொல்லுங்க hallelujah, hallelujah, hallelujah. God bless you.